ஒரு ஹோட்டல்ல ஒரு பியூர் வெஜ் அந்த பாத்தீங்கன்னா பியூர் நான்வெஜ் ப்ரிப்பரேஷன் பண்ற ஒரு ஹோட்டல் தான் இப்போ நீங்க நான் பார்க்க போறோம். அதாவது எங்க அப்படின்னாக்க நம்ம திருப்பத்தூர்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல இருக்கும். அதாவது எஸ் கோடியூர், ஜோலார்பேட்டைக்கு அடுத்து இருக்கக்கூடிய எஸ் கோடியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன் ஏரியா இருக்கும். அந்த இடத்துல சேகர் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. ரொம்ப டேஸ்டியா தரமா பாரம்பரியமா இருக்கும். பாக்குறதுக்கு வெளியே வந்து ஒரு டீ கடை மாதிரி தான் இருக்கும் எலிவேஷன். பட் உள்ள போனீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு, நல்லா சாப்பிடலாம். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே வந்து தனித்தனியாக ப்ரிப்பரேஷன் இருக்கும். நீங்க வந்து தாராளமா போய் சாப்பிடலாம். கிளீன் அண்ட் நீட்டாவே இருக்கும், ஹெல்த்தியான சாப்பாடு. ஸோ இப்போ நம்ம அங்கதான் போக போறோம். இப்போ நம்ம சென்னையில இருந்து இந்த பக்கம் நீங்க வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடு இருக்கும். இதே நீங்க திருப்பத்தூர்ல இருந்து வரீங்கன்னா லெஃப்ட் சைடுல இருக்கும். எஸ் கோடியூர்ல நீங்க வந்து ஜோலார்பேட்டையில நீங்க வந்து கேட்டீங்க கூட எஸ் கோடியூர் எங்க இருக்குன்னு கேட்ட சொல்லுவாங்க. அங்க இருந்து சேகர் ஹோட்டல். ஸோ வந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. நான் நிறைய டைம்ல இந்த பக்கம் நம்ம வியாபார ரீதியா வரும்போது நான் இங்க தான் வந்து சாப்பிடுவேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நாம் சொன்ன ஹோட்டல் பாருங்க இங்கே இருக்கு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். யூடர்ன் பண்ணிட்டு வரலாம். பரோட்டா 5 போதுமா? ஸோ நம்ம ஃபைனலாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப பிஸியாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நம்ம சேகரடா ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். இது எங்கன்னா நம்ம நாற்றம்பள்ளியில் ஜோலார்பேட்டை